வணக்கம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அலாங் ஆக்சியல் லைன் ஆஃப் அ டைபோல் இல்லையா. இப்போ அடுத்து செகண்ட் கொஸ்டின் சேம் சாப்டரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு அலாங் ஈக்குவட்டோரியல் பிளேன் ஆஃப் அ டைபோல். இதுவும் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இது பார்ப்போம். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எலக்ட்ரிக் டைபோல்னால் அது 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ். ஸோ இங்கேயும் நம்ம வந்து 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து minus q, இன்னொன்று plus q. 2 equal and opposite charges separated by a small distance. இந்த distance நம்ம வந்து 2a ன்னு சொல்கிறோம். This distance 2a, small distance. Oங்கிறது midpoint of the dipole. Midpoint of the dipole O. அப்போ இந்த distance வந்து a, இந்த distance வந்து a. ஓகேங்களா. இப்போ let us consider a point in an equatorial plane. Equatorial plane na equatorial line na the straight line which is perpendicular to the axial line and is passing through midpoint. ஓகேங்களா, அதான் equatorial plane சொல்கிறது. equatorial line na the straight line passing through midpoint and is perpendicular to axial line. ஸோ இப்படி லைன் வரையலாம். பிளேன்னா இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ், இந்த போர்டு வந்து ஒரு பிளேன். அப்போ நம்ம அந்த ஈக்குவட்டோரியல் பிளேனுங்கிறது இப்படி எடுத்துக்கிறோம். ஈக்குவட்டோரியல் பிளேன் இஸ் எ ஈக்குவட்டோரியல் பிளேன். இப்போ இந்த பிளேன் வந்து இப்படி இருக்குது. ஓங்க இட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் ஓ அண்ட் பர்பண்டிகுலர் டு ஆக்சிஸ் இப்படி இருக்குது. இப்போ இந்த மாதிரி இது ஒரு பிளேன் சர்ஃபேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ஆக்சிஸ்னால் இப்படி இருக்குது இந்த பிளேன் ஆக்சுவலாக. ஸோ இதில் ஒரு பாயிண்ட் எடுத்துரும். லெட் அஸ் கன்சிடர் எ பாயிண்ட். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன் வச்சுக்கோ. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட், இது ஈக்குவட்டோரியல் பிளேன். இதில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன் P, which is at a distance R from the midpoint of the dipole. ஓகே, ஸோ இங்கே தான் நம்ம இப்போ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ இதை முதல்ல அந்த டயக்ராம் வச்சு முதல்ல சொல்லிடுவோம். என்னது மைனஸ் q அண்டு ப்ளஸ் q ஆர் 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ். ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் separated by small distance. எவ்வளோ distance? separated by the distance 2a. இந்த distance வந்து 2a, ரைட். ஓகே, OPங்கிறது என்ன சொன்னோம்? Pங்கிறது a point, Pங்கிறது a point on the equatorial plane. ஈக்குவட்டோரியல் பிளேன். இப்போ இங்கே தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும், டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். ஓங்கிறது மிட் பாயிண்ட் ஆஃப் த டைபோல். ஓங்கிறது என்னது? மிட் பாயிண்ட் ஆஃப் த டைபோல். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், மிட் பாயிண்ட் ஆஃப் த டைபோல். மிட் பாயிண்ட் ஆஃப் த டைபோல். ஓகேயா. இப்போ இந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி கால்குலேட் பண்ணுறது? இப்போ என்னது, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏன்னு சொன்னோம் இல்லையா. இது வந்து ப்ளஸ் q சார்ஜ். இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏ, இந்த டிஸ்டன்ஸ் அதே மாதிரி ஏ. சரி, இப்போ இப்படி ஒரு லைன் வரையலாம், இப்படி ஒரு லைன் வரையலாம். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கேன் ஏ, இது வந்து பி. ஓகே, இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இது லாஸ்ட் கொஸ்டினில் பார்த்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் அ பாயிண்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜுக்கு ஃபார்முலா தெரியும். இந்த ஒரு சார்ஜ்னால இங்கே எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த சார்ஜ்னால இங்கே எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு, ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைச்சிரும். அதான் ப்ரொசீஜர். ஸோ இப்போ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு திஸ் சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ். என்னது, அது எந்த டேரெக்ஷனில் இருக்கும்? இது பாசிட்டிவ் சார்ஜ்னால் அவே ஃப்ரம் த சார்ஜ் இருக்கும். இந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அவே ஃப்ரம் த சார்ஜ். இந்த டேரெக்ஷனில் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அது வந்து நான் இ ப்ளஸ்ன்னு வச்சுக்கிறேன். இ ப்ளஸ் வெக்டார். இது வந்து இ ப்ளஸ் வெக்டார், இ ப்ளஸ் வெக்டார். ஓகே, இ ப்ளஸ் வெக்டார்ங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பி டியூ டு திஸ் சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ். அது இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணும். அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு நெகட்டிவ் சார்ஜ், அது நெகட்டிவ் சார்ஜ்னானது டுவர்ட்ஸ் த சார்ஜ். ஸோ இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணும். தட் இஸ் இ மைனஸ் வெக்டார், இ மைனஸ் வெக்டார் இந்த டைரெக்ஷன் ஆகிட்டு. இப்போ இ ப்ளஸ் வெக்டார், இ மைனஸ் வெக்டார் ரெண்டோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் சார்ஜ் தான், சார்ஜ் சேம், டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் பி டியூ டு திஸ் சார்ஜ் அண்ட் திஸ் சார்ஜ், தட் இஸ் இ ப்ளஸ் அண்ட் இ மைனஸ் வெக்டார் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, அதோட வேல்யூ என்ன நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம்ல. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் அ பாயிண்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ்னா என்ன ஃபார்முலா? ஒரு சார்ஜ்னால ஒரு பாயிண்டில் ஃபார்முலா என்ன பார்த்தோம்? ஜென்ரலாக
E equal to Q by இங்கே சைடில் எழுதுகிறேன் E equal to Q by 4 pi epsilon naught R squared. இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. இதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் அ பாயிண்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். ஒரு சார்ஜ்னாலும் இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா. இப்போ அதே ப்ரொசீஜரில் நம்ம எழுதணும்னா எப்படி எழுதலாம்? E ப்ளஸ்க்கு எப்படி எழுதலாம்? E ப்ளஸ் ஈக்குவல் டு Q பை சார்ஜ் வந்து Q தான். ஸோ Q பை 4 pi epsilon naught R squared. அங்கே R இங்கே வந்து என்னது ஆர்னா என்னது அந்த ஃபார்முலாவில் டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த சார்ஜ். இந்த சார்ஜ்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்குள்ளே டிஸ்டன்ஸ் அதுதான் ஆர். நம்ம இங்கே ஆறுங்கிறது இந்த டிஸ்டன்ஸ் தான் வச்சுருக்கோம். O to P தான் ஆர்னு வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஆர்னு போட முடியாது. இங்கே ஆர்னா இங்கே வந்து என்னது பிபி ஸ்கொயர்னு சொல்லலாம். பிபி ஸ்கொயர் ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து பிபி. ஸோ பிபி ஸ்கொயர். ஓகேயா? அப்போ என்ன எழுதலாம்? இ ப்ளஸ் ஈக்குவல் டு Q பை 4 pi epsilon naught. பிபி ஸ்கொயர்டு எப்படி எழுதலாம் பாருங்கள். இந்த ட்ரையாங்கிள் எடுத்துங்க. இது ஓபிபி. இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதில் பிபி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? பிபி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? ஓபி ஸ்கொயர் ப்ளஸ் ஓபி ஸ்கொயர்னு எழுதலாமா? ஓபி ஸ்கொயர் ப்ளஸ் ஓபி ஸ்கொயர். அப்போ ஓபி ஸ்கொயர்டு என்னது? ஓபிங்கிறது ஆர், ஓபிங்கிறது ஏ. அப்போ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு சொல்லலாமா? ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அப்போ பிபி ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இப்படி எழுதலாம். எது? இந்த டிஸ்டன்ஸ் அதுதான். ஸோ இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இப்படி எழுதலாம் இ ப்ளஸ்க்கு. அதே மாதிரி இ மைனஸ்க்கு எப்படி எழுதலாம்? இ மைனஸ் ஓட வேல்யூ வந்து சார்ஜ் வந்து Q தான். அது ப்ளஸ்ஸா மைனஸா அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு மேக்னிடியூட் மட்டும்தான் பார்க்குறோம், டைரக்ஷன் அப்புறம். ஸோ அப்போ சார்ஜ் வந்து Q பை 4 pi epsilon naught. இந்த டிஸ்டன்ஸும் அதே தானே வரும். இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவல். அப்போ இங்கே ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னா இதுவும் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் தான். அப்போ இ ப்ளஸ் இ மைனஸ் ரெண்டோட வேல்யூவும் ஈக்குவல். டைரக்ஷன் தான் வேறு. இது இந்த டைரக்ஷன், இது இந்த டைரக்ஷன். அப்போ நம்ம மேக்னிடியூட் எப்படி எழுதலாம் ஜென்ரலாக? இப்போ நான் போர்டில் அழிக்கிறத வந்து நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் எழுத தேவையில்லை. நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக சில விஷயங்கள் எழுதுவேன் அது சைடில். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான். அதை எக்ஸாம்பிள் எழுதணும்னு அவசியம் இல்லை. அதனால் என்ன வந்து ஃபைனலாக போர்டில் இருக்கோ, ஃபைனலானா இதை வந்து இந்த பேஜை சேவ் பண்ணிங்கன்னு சொல்கிறனோ அதை மட்டும் நீங்கள் வந்து எழுதிக்கிட்டால் போதும். அதை எக்ஸாம்பிள் எழுதுனா போதும். மற்றபடி நான் அழிச்சிட்டு எழுதுறதெல்லாம் வந்து நீங்கள் இது பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எதுவும் எழுத வேண்டியதில்லை. டேரெக்டாக நம்ம என்ன சொல்லலாம்னா இப்போ என்ன சொல்கிறேன்னு பாருங்கள். இப்போ இதுக்கடுத்து என்ன எழுதணும்? இ ப்ளஸ்ஸுங்கிறது என்னது? இ ப்ளஸ் வெக்டாருங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ப்ளஸ் Q. இ மைனஸ் வெக்டாருங்கிறது என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு மைனஸ் Q இல்லையா? இ மைனஸ் வெக்டார். இப்போ இ ப்ளஸ் இ மைனஸோட வேல்யூ எழுதுகிறேன். தட் இஸ் என்னது? மேக்னிடியூட் மட்டும் எழுதுகிறேன். மேக்னிடியூட் மட்டும்னா என்ன எழுதலாம்? இ ப்ளஸ் வெக்டார் மாடுலஸ் அப்படின்னா இதோட மேக்னிடியூட் மட்டும், வேல்யூ மட்டும். இ மைனஸ் வெக்டார் மாடுலஸ் ஆஃப் இ மைனஸ் வெக்டார்னா இதோட வேல்யூ மட்டும் தான், டைரக்ஷன் வராது. ஸோ என்ன ஃபார்முலா பார்த்தோம்? ரெண்டுமே ஈக்குவல்னு பார்த்தோமா? அப்போ என்ன எழுதலாம்? Q பை 4 pi epsilon naught. இங்கே என்ன வரணும்? ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஓகே, இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, தே ஆர் ஈக்குவல். இ ப்ளஸ் வெக்டாரும் இ மைனஸ் வெக்டாரும் ஈக்குவல். ஓகே, ஆனால் தே ஆர் ஆக்டிங் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். பாருங்கள். அப்போ என்ன பண்ணுவோம்? இ ப்ளஸ் வெக்டார் அண்டு இ மைனஸ் வெக்டார் இங்கே மாடுலஸ் போடல. ஓகே, ஸோ தே ஆர் ஈக்குவல் இன் மேக்னிடியூட். மேக்னிடியூட்னா வேல்யூ, பட் டிஃபரண்ட் இன் டைரக்ஷன். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது. டிஃபரண்ட் இன் டைரக்ஷன் இல்லையா? வேல்யூ ஈக்குவலுங்கிறது இந்த ஃபார்முலாலே தெரிஞ்சிருது. டைரக்ஷன் டிஃப்ரெண்ட்டுங்கிறது டயக்ராமில் தெரியுது. அப்போ இந்த ரெண்டுக்கும் ரிசல்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் நெக்ஸ்ட். இப்போ இந்த பேஜை அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. இதுதான் நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதணும். அதேமாதிரி அடுத்த பேஜில் என்ன அப்படிங்கிறது ஸ்க்ரீன்ஷாட்னு சொல்லணும். அதில் மற்றபடி இடையில எழுதி அழிக்கிறதெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷனுக்காக, அதை எழுத தேவையில்லை. இதுதான் நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதணும். ஓகே, இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ரைட், நெக்ஸ்ட்டு போகலாம் ஃபர்தராக. இதுக்கப்புறம் அப்போ எப்படி ரிசல்ட்டுன்னு கண்டுபிடிக்கிறது? நம்ம
எப்படி ரிசல்ட்னு கண்டுபிடிக்கிறது? ரெண்டும் சேம் டைரக்ஷனில், இந்த ரெண்டு வெக்டாரும் சேம் டைரக்ஷன் லைக் பண்ணிச்சுன்னா ஆட் பண்ணலாம், ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன் லைக் பண்ணிச்சுன்னா சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். அதாவது சேம் டைரக்ஷன்னா ரெண்டுமே சேம் டைரக்ஷன், இப்படி இ ப்ளஸ் இ மைனஸ், இல்லை இ ப்ளஸ் இந்த டைரக்ஷன் இ மைனஸ் வந்து இந்த டைரக்ஷன் அப்படின்னா ஆப்போசிட் சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஆனால் இது வந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் லைக் பண்ணுது, இது ஒரு டைரக்ஷன் இது ஒரு டைரக்ஷன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த போர்ஷனை மட்டும் இங்கே தனியாக காமிக்கிறோம், வரைஞ்சி காமிக்கிறோம். பிங்கிற பாயிண்ட்டு இது இப்போ இப்படி இருக்குது, இது வந்து என்னது இ ப்ளஸ் வெக்டார், இது வந்து இ மைனஸ் வெக்டார் இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை it is resolved into two rectangular components, e plus e minus, they are resolved into two rectangular components. பிரிக்கிறேன், இப்படி பிரிக்கலாம். இது வந்து ஒரு லைன், இது ஹரிசாண்டல் லைன் வந்து இந்த ஆக்சிஸ் ஆஃப் த டைபோலுக்கு பேரலாக இந்த இடத்துல இப்படி இருக்கிற மாதிரி வச்சுங்க, ஓகேயா? ஸோ இந்த லைன் தான் இது. ஸோ இப்போ இந்த ஆங்கிள் வந்து தீட்டா, இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிளும் தீட்டா தான், ஏன்னா ஆல்டர்னேட் ஆங்கிள் இங்கே பாருங்கள் இசட் மாதிரி இருக்கும் இப்படி. ஸோ இந்த ஆங்கிள் தீட்டா, இந்த ஆங்கிள் தீட்டா, ஓகே, ஈக்குவல் ஆங்கிள். அப்போ இந்த ஆங்கிள் வந்து தீட்டான்னு வச்சுக்கோங்க, இது ரெண்டும் ஈக்குவல் தான், இந்த ஆங்கிளும் தீட்டா தான், ஓகே. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இ ப்ளஸ்ஸை ரெண்டு ரெக்டாங்குலர் காம்பனன்ட்ஸாக ரிசால்வ் பண்ணுறேன். இ ப்ளஸ் இஸ் ரிசால்வ் இன்ட்டு டூ ரெக்டாங்குலர் காம்பனன்ட்ஸ். எப்படி பண்ணுவோம் நம்ம, ஹரிசாண்டல் காம்பனன்ட் வந்து இ ப்ளஸ் காஸ் தீட்டா, ஓகே, இ ப்ளஸ் காஸ் தீட்டா. இதோட டேரெக்ஷனை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இதோட டேரெக்ஷன் இந்த டேரெக்ஷன், ஏன்னா இது வந்து வெக்டார், இதுக்கு டேரெக்ஷன் இருக்குது, ஓகே. ஸோ வெறும் இ ப்ளஸ்னால் இ ப்ளஸ் வெக்டார்னா வெக்டார், இ ப்ளஸ் மட்டும் போட்டோன்னா இதோட மேக்னிடியூட் மட்டும், இ ப்ளஸ் வெக்டாரோட வேல்யூ மட்டும் தான் அங்கே இருக்குன்னு அர்த்தம், ஓகேங்களா? ரைட், சரி. இதுக்கு டேரெக்ஷன் இருக்குது, அப்போ அதனால் இந்த டேரெக்ஷன் காமிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இது எந்த டேரெக்ஷனில் ஆக்ட் பண்ணுது, இந்த டேரெக்ஷன் என்ன அப்படின்னா வரும், இந்த டேரெக்ஷன் நெகட்டிவ் சார்ஜ் டு பாசிட்டிவ் சார்ஜ், தட் இஸ் ஏபி. அது வந்து என்னென்னா டேரெக்ஷன் ஆஃப் டைபோல் மூமெண்ட், டைபோல் மூமெண்ட் பின்னு சொல்லுவோம். அதோட டேரெக்ஷன் என்னென்னா ஃப்ரம் நெகட்டிவ் சார்ஜ் டு பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இந்த டேரெக்ஷன் என்னது, அதுக்கு ஆப்போசிட்டில் ஆக்ட் பண்ணுது இல்லையா? அதனால் நான் என்ன பண்ணுறேன், பி கேப் போடுறேன், மைனஸ் பி கேப், மைனஸ் பி கேப்னு சொல்லலாம், ஓகே. ஏன் மைனஸ் பி கேப்னு போடுறேன், பி கேப்னா என்னது, யூனிட் வெக்டார். எதோட யூனிட் வெக்டார், டைபோல் மூமெண்ட்டோட யூனிட் வெக்டார். அப்போ பி கேப்னா என்னது, எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, பி கேப்னா இந்த டைரெக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது, மைனஸ் பி கேப்னா அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இப்படி எழுதலாம், எது இ ப்ளஸ் காஸ் தீட்டா பி கேப், ரைட். நெக்ஸ்ட்டு இது என்னது, வெர்டிகல் காம்பனன்ட், இது ஹரிசாண்டல் காம்பனன்ட், வெர்டிகல் காம்பனன்ட் என்ன வரும், ஹரிசாண்டல் காம்பனன்ட் இ ப்ளஸ் காஸ் தீட்டா, வெர்டிகல் காம்பனன்ட் இ ப்ளஸ் சைன் தீட்டான்னு வரும், இ ப்ளஸ் சைன் தீட்டா, ஓகேங்களா? இது எந்த டைரெக்ஷனில் இருக்குங்கிறது வெக்டார் நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா இது கேன்சல் ஆக போகுது, அதனால் அதை விட்டுறேன் அப்படியே. இதே மாதிரி இ மைனஸ் வெக்டார் இருக்குல்ல, இதையும் ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிப்போம். ஹரிசாண்டல் காம்பனன்ட் இப்படி தான் வரும், இங்கே தான் வரும். ஸோ இது வந்து என்ன வரும், இ மைனஸ் காஸ் தீட்டா. இதுவும் எந்த டைரெக்ஷனில் இருக்குது, பி கேப்புக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணுது. அப்போ இங்கேயும் நான் மைனஸ் போடுறேன், மைனஸ் பி கேப் சொல்லலாமா? எது இ மைனஸ் வெக்டாரோட ஹரிசாண்டல் காம்பனன்ட், இ மைனஸ் வெக்டாரோட வெர்டிகல் காம்பனன்ட், இதோட வெர்டிகல் காம்பனன்ட் என்ன வரும், இ மைனஸ் சைன் தீட்டா சொல்லலாமா? ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக தான் போகணும், ஏன்னா இ ப்ளஸ் வேல்யூ இ மைனஸ் வேல்யூ ஈக்குவல் நம்ம பார்த்துட்டோம். அதனால் இந்த ரெண்டு வெக்டாரோட லென்த் வந்து ஈக்குவலாக இருக்கணும், ஒன்று லாங்கராக ஒன்று ஷார்ட்டராகலாம் போடக்கூடாது, ஓகேங்களா? ரைட், இப்படி இருக்குது. ஸோ இதை தான் இங்கே எழுதணும். இப்போ நான் இந்த டயக்ராம் இப்போ நம்ம என்ன பண்ணோம் இல்லையா, அதை வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும். என்ன எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணோம், இ ப்ளஸ் வெக்டார் அண்ட் இ மைனஸ் வெக்டார் ஆர் resolved into their rectangular components. பிரிச்சிடுறேன், இப்படி எழுதும். என்ன ரெக்டாங்குலர் காம்பனன்ட்ஸ் கிடச்சிருக்கு இதெல்லாம். இப்போ இதில் சொல்லணும் ரெக்டாங்குலர் காம்பனன்ட்ஸில் என்னது, இ ப்ளஸ் சைன் தீட்டா இ மைனஸ் சைன் தீட்டா, அதை வந்து என்னது வெர்டிகல் காம்பனன்ட்ஸ். வெர்டிகல் காம்பனன்ட்ஸ் எப்படி இருக்குது, ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். அப்போ தே வில் கேன்சல் ஈச் அதர். அப்போ த வெர்டிகல் காம்பனன்ட்ஸ் பிரித்ததுக்கப்புறம் இந்த வெர்டிகல் காம்பனன்ட்ஸ் என்னது, இ ப்ளஸ் சைன் தீட்டா அண்டு இ மைனஸ் சைன் தீட்டா ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ரெண்டு ஈக்குவல் வேல்யூ பட் ஆப்போசிட் அண்ட் ஆப்போசிட். அப்போ என்ன ஆகும், ஸோ they cancel each other. ஒன்று கேன்சல் பண்ணிக்குது, இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ they cancel each other. அப்போ மீதி ரெண்டு தான் இருக்குது, இ ப்ளஸ் காஸ் தீட்டா இ மைனஸ் காஸ் தீட்டா, இதுதான் இருக்குது.
இந்த ரெண்டு காம்பனண்ட்டும் சேம் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது. இது வந்து ஒரு லைன் தான் நம்ம வரைஞ்சிருக்கோம், ஆனால் அதுக்குள்ளேயே 2 லைன் இருக்கிறதா அர்த்தம். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூ ஈக்குவல் டைரக்ஷனுங்கிறதுனால ஒரு வெக்டார் மேலேயே இன்னொரு வெக்டார் நம்ம வரைஞ்சிருக்கிறதா அர்த்தம். ஓகேயா, ரைட். ஸோ இது ரெண்டும் சேம் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது. அப்போ என்ன பண்ணலாம், அது ரெண்டையும் ஆட் பண்ணலாமா? ஏன்னா 2 வெக்டார் சேம் டைரக்ஷன், இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. மீது இந்த 2 வெக்டார் சேம் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுச்சுன்னா அது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் வேல்யூ கிடச்சிரும். அதுதான் ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேங்களா, அதுதான் பண்ண போகிறோம். இப்போ இந்த பேஜை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ரைட். இப்போ என்ன சொன்னேன், இந்த 2 காம்பனண்ட்டு எப்படி ஆக்ட் பண்ணுது அதை என்ன பண்ண போகிறோம் அதை சொல்லணும். நெக்ஸ்ட்டு பேஜ். நெக்ஸ்ட் என்ன எழுதணும், இதுக்கடுத்து E ப்ளஸ் காஸ் தீட்டா பி கேப் மைனஸ் அண்டு E மைனஸ் காஸ் தீட்டா பி கேப். இது வந்து என்னது, ஹரிசாண்டல் காம்போனன்ட்ஸ் இல்லையா? ஸோ த ஹரிசாண்டல் காம்போனன்ட்ஸ் இங்கே எழுதுறேன். த ஹரிசாண்டல் காம்போனன்ட்ஸ் தனியாக எழுதுறேன். த ஹரிசாண்டல் காம்போனன்ட்ஸ் E plus, that is minus E plus cos theta p cap and E minus of E minus cos theta p cap. அது எப்படி ஆக்ட் பண்ணுறது, ஆக்ட் இல்லை ஆர் parallel to each other, ஆர் parallel to each other இல்லையா, parallel to each other. அப்போ என்ன பண்ணுவோம், ரெண்டையும் ஆட் பண்ணுவோம், ரிசல்டன்ட் ஃபீல்டு. therefore the total field at P என்ன பண்ணும், that is E vector equal to என்ன எழுதணும், இது ரெண்டையும் ஆட் பண்ணும். அப்போ மைனஸ் E ப்ளஸ் காஸ் தீட்டா பி கேப் ஆட் பண்ணுறோம். அப்போ இந்த மைனஸ் அப்படியே தானே வரும், மைனஸ் E மைனஸ் காஸ் தீட்டா பி கேப் இப்படி எழுதும். இப்போ இதோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு டோட்டல் ஃபீல்டு கிடச்சிரும். இந்த பேஜ் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஓகேயா, ஸோ டயக்ராம் இந்த 2 டயக்ராம் தான் ஒரு தடவை வரைஞ்சா போதும். அதில் ஒவ்வொரு பேஜும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுனால ஒவ்வொரு தடவை அப்படி கிடையாது அர்த்தம். இங்கே மற்ற கண்டென்ட்ஸ் என்னங்கிறது எழுதுகிறோமோ அதுக்கு தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க சொல்கிறேன். ஓகே, அடுத்து இப்போ ஃபர்தராக போகிறோம். இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், இப்போ இது ரெண்டுக்கும் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். என்னது, E ப்ளஸ் E மைனஸ் ரெண்டுக்கும் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். என்ன வரும், இப்போ இதெல்லாம் நான் எரேஸ் பண்ணிடுறேன், டயக்ராம்லாம் எரேஸ் பண்ணிடுறேன். என்ன வரும், என்ன பார்த்தோம், E வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் இல்லையா, மைனஸ் E ப்ளஸ் அதோட வேல்யூ என்ன பார்த்தோம் நம்ம, வேல்யூ Q பை 4 எப்சல் நாட் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இதுதான் E ப்ளஸோட வேல்யூ. இன்ட்டு என்ன இருந்தது, காஸ் தீட்டா பி கேப். அடுத்து மைனஸ் E மைனஸ் இருந்தது, E மைனஸோட வேல்யூ இதுதான், Q பை 4 எப்சல் நாட் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அடுத்து என்னது, E மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு பி கேப் இருந்தது இல்லையா. E ப்ளஸ்க்கும் E மைனஸ்க்கும் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது பாருங்கள், காமனாக எடுக்கலாமா, இது வந்து இது சேம், இது சேம். அப்போ மைனஸ் எக்ஸ்னால் என்ன எழுதுவோம், இது ஃபுல்லாக எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இது ஃபுல்லாக எக்ஸ். மைனஸ் எக்ஸ்னால் மைனஸ் 2xன்னு எழுதுவோம்ல. அப்போ இங்கே வந்து என்னது, மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் Q காஸ் தீட்டா பி கேப் பை 4 எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இப்படி எழுதலாமா. இப்போ நான் அந்த காஸ் தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். காஸ் தீட்டாவோட வேல்யூ என்ன, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோம், ஆல்ரெடி 1ன்னு எழுதணும், இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ டு ஃபைண்ட் காஸ் தீட்டாவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறோம், நம்ம அந்த ட்ரையாங்கிள் பார்த்தோம் இல்லையா, இது இப்படி ஒரு ட்ரையாங்கிள் வந்தது இல்லையா, இப்படி இருந்தது. இது வந்து O, இது A, இது வந்து B, இது வந்து தீட்டா, இது வந்து R, இது A. இப்போ இதில் வந்து இந்த பாயிண்ட் வந்து P. இதில் காஸ் தீட்டா என்ன வரும், இந்த ஆங்கிள் தான் இங்கே இருந்தது, இப்படி ஒரு லைன் வரைஞ்சோம், இங்கேயும் இருந்தது இல்லையா. ஸோ ரைட். இப்போ இதில் காஸ் தீட்டா என்ன வரும், காஸ் தீட்டா இந்த ட்ரையாங்கிளில்
cos theta equal to என்ன வரும் adjacent side by hypotenuse. adjacent side எது இது a. அப்போ a by hypotenuse எது இது AP. a by AP. ஓகேயா AP எப்படி எழுதலாம் நான் சொன்னோம் cos theta equal to a by AP எப்படி எழுதலாம் பாருங்க AP ஸ்கொயர்ட் ஆர் BP ஸ்கொயர்ட் நம்ம என்ன சொன்னோம் அதுதான் r ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர்னு சொன்னோம் ஞாபகம் இருக்கா ஏன்னா இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இப்போ AP ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு AO ஸ்கொயர் ப்ளஸ் OP ஸ்கொயர்னு எழுதலாம் தட் இஸ் AP ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் அப்போ AP ஈக்குவல் என்ன வரலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் r ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர்னு எழுதலாமா அப்போ APக்கு பதிலாக என்ன எழுதுறோம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் தட் இஸ் r ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர். ஸோ இது வந்து என்னது ஏபிங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்டை வந்து என்ன எழுதலாம் பவர் ஆஃப்னு எழுதலாம் இல்லையா அப்படி எழுதலாம் ஸோ இதான் காஸ் தீட்டாவோட வேல்யூ ஓகேங்களா இப்போ இந்த காஸ் தீட்டாவோட வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாமா அந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணலாமா ஓகே இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கோங்க ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்போ சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் 3 சப்ஸ்டியூட் 3 in 2 பண்ணுங்கள் சப்ஸ்டிடியூட்டிங் 3 in 2 substituting 3 in 2 பண்ணா என்ன வரும் cos theta வழி இதில் சப்ஸ்டிட் பண்ணா மைனஸ் 2q cos theta பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணோம் a by பாருங்க a by என்ன இருக்கு r ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் பவர் ஆஃப் ஓகேயா cos theta வழி மேலே என்ன இருக்குன்னு p கேப் இருக்கு பை இங்கே என்ன இருக்கு கீழே r 4 pi epsilon naught into r square plus a square இருக்குது நான் தள்ளி எழுதுகிறேன் r square plus a square ஆல்ரெடி என்ன எழுதணும் r square plus a square power half ஓகேயா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த பாருங்கள் இங்கே 2qa இருக்கா அது என்னன்னு பார்த்தோம் ஆல்ரெடி q into 2a எனி ஒன் ஆஃப் த சார்ஜ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இங்கே வந்து ப்ளஸ் q சார்ஜ் இருந்தது இங்கே வந்து மைனஸ் q சார்ஜ் இருந்தது இல்லையா distance between any one of the charge and distance between them 2a அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் டைபோல் மொமெண்ட்னு சொன்னோமா ஸோ இங்கே வந்து 2qa ஈக்குவல் டு p டைபோல் மொமெண்ட் ஓகேயா நம்ம என்ன எழுதலாம் e வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் p இன்ட்டு p கேப் டிவைடட் பை 4 pi எப்சிலன் நாட் r ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் பாருங்க இது பவர் 1 இது பவர் 1/2 அப்போ என்ன ஒரு ஆட் பண்ணால் பேஸ் சேமாக இருக்குது பவர் ஆட் பண்ணால் 1 + 1/2 3/2 ஓகேயா இந்த p இன்ட்டு p கேப் p கேப்புங்கிறது யூனிட் வெக்டார் ஓகேயா இதோட டைரக்ஷன் தான் p கேப் அப்போ p இன்ட்டு p கேப்னா என்ன வரும் நமக்கு p வெக்டார்னு எழுதலாமா தேர்ஃபோர் e வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் p வெக்டார் பை 4 pi எப்சிலன் நாட் இன்ட்டு r ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் பவர் 3/2 இதுதான் ஃபைனல் ஃபார்முலா எது எலக்ட்ரிக் ஃபீல்டு along equatorial plane of the dipole ஃபார்முலா இதுதான் மைனஸ் p by 4 pi epsilon naught r square plus a square பவர் 3/2 அங்கே என்ன பார்த்தோம் ஆக்சியல் லைனில் ப்ளஸ் 2p இங்கே மைனஸ் வராது ப்ளஸ் வரும் 2p by 4 pi epsilon naught r square plus a square பவர் 3/2ன்னு வந்தது ஓகேயா அதே தாங்க இப்போ இங்கே நம்ம என்ன ஒரு ஸ்பெஷல் கேஸ் அப்ளை பண்ணுவோமா ஏ வந்து ஸ்மாலர்னால் என்ன பண்ணுவோம் அதை பண்ணிடுவோம் ஓகே இப்போ இந்த பேஜை சேவ் பண்ணிடுங்க இந்த பேஜ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டிங்களா இப்போ நம்ம ஸ்பெஷல் கேஸ் அப்ளை பண்ணுவோம் என்ன ஸ்பெஷல் கேஸ் என்ன ஸ்பெஷல் கேஸு நம்ம எழுதுவோம்ல ஏ இஸ் மச் ஸ்மாலர் தென் ஆர் தேர்ஃபோர் ஏ ஸ்கொயர்டை வந்து என்ன பண்ணலாம் நெக்லெக்ட் பண்ணலாமா இப்போ தேர்ஃபோர் ஏ ஸ்கொயர்ட் இஸ் நெக்லெக்ட் பண்ணிடுறேன் அப்போ அந்த டேர்ம் என்ன ஆகும் இது ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுக்கோம் ஆல்ரெடி 3 பார்த்தோமா இது வந்து 4 அப்போ 4 பிகம்ஸ் என்ன ஆகும் 4 பிகம்ஸ் e வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் p வெக்டார் பை 4 pi எப்சிலன் நாட்
ஆர் ஸ்கொயர்ட் ஏ ஸ்கொயர்ட் போயிடுது, நெக்லெக்ட் பண்ணியாச்சு. அப்போ ஆர் ஸ்கொயர்ட் பவர் 3/2 என்ன வரும்? ஆர் ஸ்கொயர்ட் பவர் 3/2 என்ன வரும்? 2 2 கேன்சல் ஆகும். அப்போ இ வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் பி வெக்டார் பை 4πε0 ஆர் கியூப். திஸ் இஸ் ஃபைனல் ஃபார்முலா. ஈக்குவேஷன் நம்பர் 5. இதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு அலாங் ஈக்குவட்டோரியல் பிளேன் ஆஃப் த டைபோல். இது வந்து ஜென்ரல் கேஸ், இது வந்து என்னது ஃபைனல், தட் இஸ் ஏ வந்து ஸ்மாலருங்கிறதுனால இப்படி கொண்டு வரும். ஸோ அங்கே வந்து 2p/4πε0 ஆர் கியூப்னு வரும், இங்கே -p/4πε0 ஆர் கியூப். இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை விட அங்கே தான் ஸ்ட்ராங், ஏன்னா அது ட்வைஸ் 2 டைம்ஸ், இதை போல் அது 2 டைம்ஸ், இது ஆக்சியலில். இங்கே வந்து 1 டைம் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பாசிட்டிவில் வரும், தட் இஸ் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மூமெண்ட். இது ஃபீல்டு வந்து அலாங் த டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மூமெண்ட், இங்கே வந்து ஆப்போசிட் த டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மூமெண்ட். அதனால தான் -p வந்துருக்கு, இவ்வளோதான். ஓகேங்களா? இது அப்படியே இந்த பேஜ் தேவையில்லை, இது ஆல்ரெடி நீங்கள் சேவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த பேஜ் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. இதுதான் ஃபைனல், முடிஞ்சது இதோட. ஓகே, ஸோ இது அப்படியே ஒரு தடவை எழுதி பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்சது. ஸோ இது வரைக்கும் 2 கொஸ்டின் பார்த்துட்டோம். பழைய கொஸ்டினை ரிவைஸ் பண்ணிட்டு புது கொஸ்டின் வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேயா? தேங்க்யூ.